வெல்கம் டு கனா அகாடமி. கவுன்சிலிங் ப்ராசஸ்ல எல்லாரும் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்கோட செகண்ட் ரவுண்ட் எப்போ சார் அப்படிங்கிறது நிறைய பேர் எங்களுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அதிகமாக போதாமே சார், அதெல்லாம் எந்தெந்த காலேஜில் அதிகமாக அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து எப்போ வரைக்கும் போகும், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அண்ட் ரொம்ப முக்கியமா பிடபிள்யூடி சம்பந்தமா புதுசாக ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து எம்சிசி தரப்புல இருந்து வந்திருக்கு. அதை நம்ம என்னங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், எப்போ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஆல் இந்தியா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத கிளியரா இன்னும் சொல்லல. ஆனா பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9 வரைக்கும் போர்ட்டல் ஓப்பனா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, செப்டம்பர் 9 வரைக்கும் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து போக போகுதுன்னா ஒரு 1 வீக் நமக்கு ஜெனரலா டைம் கொடுப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் செப்டம்பர்ல தான் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் ஆல் இந்தியா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகணும். இப்போ தமிழ்நாடுல நீங்க எங்க இருந்தாலும் பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் வாங்கணும்னா நம்ம ராஜீவ்காந்தி மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரணும். பட் அதை இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னும் 3 காலேஜஸ், அதாவது காலேஜஸ் கம் ஹாஸ்பிட்டல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் மதுரை ராஜீவ்காந்தி மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். அப்போ ராஜீவ்காந்தி மெடிக்கல் காலேஜோட சேர்த்து மொத்தம் 4 இடத்துல பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் தமிழ்நாடுல சர்டிஃபிகேட் நீங்க வாங்கலாம் அப்படிங்கிறது தான் புது இன்ஃபர்மேஷன். நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நோட்டிஃபிகேஷன் நீங்க பின்னாடி பார்க்கலாம். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங், சார் இப்போ வந்து நிறைய சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆக போதே அப்படின்னா நிறைய பிரைவேட் காலேஜஸும் டீம்டு யூனிவர்சிட்டிஸும் எங்களுக்கு சீட் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் காலேஜில் பெருசாக வந்து இன்க்ரீஸ் ஆக போகிறது கிடையாது. டீம்டு யூனிவர்சிட்டிலையும் பிரைவேட் காலேஜஸ்லையும் தான் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. அப்போ அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். அண்ட் கவுன்சிலிங் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களோட டவுட்டுக்கு எல்லாத்துக்குமே கிளாரிஃபிகேஷன் கொடுக்கப்படும். அண்ட் ரிப்பீட்டர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் சார், எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா இண்டிவிஜுவல் அட்டென்ஷனோட கனா அகாடமியில் நீங்கள் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் படிக்கலாம். ஸோ அது ரிலேட்டடான ஃப்ரீ கவுன்சிலிங் வேணும்னாலும் கேண்டிடேட்டோட எங்களுக்கு கால் பண்ணுங்க, இல்லை நேராக வாங்க, உங்களுக்கு ஒரு ஃப்ரீ கவுன்சிலிங் செஷன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். கனா அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.